ஒரு பாம்பு மிகுந்த பசியுடன் தனது பொந்துக்குள் படுத்து கிடந்தது. அப்போது அந்த பக்கமாக போன ஒரு எலிய பார்த்துச்சு. எலிய பார்த்ததும் பாம்புக்கு பசி அதிகமாகி அந்த எலிய துரத்திக்கிட்டு போச்சு. பாம்ப பார்த்ததும் எலி வேகமா ஓட ஆரம்பிச்சுச்சு. எலி வேகமா ஓடி ஒரு ஆசாரியின் வீட்டுக்குள் புகுந்தது. பசியில் தன்னிலை மறந்து பாம்பு வழியில் கிடந்த ஒரு பொருளின் மீது வேகமாக ஊர்ந்து சென்றது. அப்பொழுது அங்கே கிடந்த அந்த பொருள் பாம்பின் உடம்பில் கீறலை ஏற்படுத்தியது. அதனால் கோபமான அந்த பாம்பு தன்னை காயப்படுத்தியது எது என்று திரும்பி பார்த்தது. அப்பொழுது அங்கே கீழே ஒரு ரம்பம் கிடப்பதை பார்த்து, இந்த ரம்பத்திற்கு என்ன தைரியம் என் உடம்பிலே காயத்தை ஏற்படுத்திருச்சு என்று கோபத்துடன் சொல்லிக்கொண்டே அந்த ரம்பத்தை சுற்றி வளைத்து கடிக்க ஆரம்பித்தது. பாம்பு கடித்தவுடன் ரத்தம் வந்தது. அதை கண்ட பாம்பு மிகவும் சந்தோஷமாக, ஆஹா, நாம் இந்த ரம்பத்தை கடித்து சாகடிக்கப் போகிறோம் என்று மேலும் மேலும் கடிக்க ஆரம்பித்தது. ரம்பத்தை மேலும் மேலும் இறுகப்பற்றிக் கொண்டு கடிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து பாம்பிற்கு மயக்கம் வந்தது. அப்போதுதான் பாம்பு கோபத்தில் என்ன செய்தோம் என்பதை உணர்ந்தது. ரம்பத்தை கடித்ததால் பாம்பின் வாய் முழுவதும் ரத்தம் வெளிவந்தது. பாம்பின் உடலும் 2 துண்டாக தரையில் விழுந்தது. அப்படியே பாம்பு இறந்து போனது. கோபத்தினால் எல்லாத்தையும் இழக்கத்தான் முடியும், எதையும் சாதிக்க முடியாது. நீதி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு.